இப்படி தாங்க காலையில் எழுந்திரிச்சதுமே சேட்டை பண்ணிட்டு உட்காந்துருக்குது என் பையன். இப்படி தான் இவர் வந்து சேட்டை பிடிச்சவன். என்னென்னலாம் அட்ராசிட்டி இன்றைக்கெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். நல்ல மூடு இருந்ததுன்னா இந்த மாதிரி அதுவே ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று விளையாடிட்டு இருக்கோம். இல்லாட்டி ஃபோனு டிவின்னு கொடுக்க சொல்லி அடம் பிடிக்கும். அப்போல்லாம் அவ்வளோ கோவம் வரும். ஆனால் இந்த மாதிரி விளையாடும் போது நம்ம பிள்ளைங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நம்ம பிள்ளை எவ்வளோ சமத்தாக இருக்குன்னு. அப்படி தான் இன்றைக்கும் என் பிள்ளை சமத்தாக அது பாட்டுக்கு வேலையை பண்ணிகிட்டு இருந்தது. ஆனாலும் ஒரு போடு போட்டேன். நல்லா சுட சுட விழுந்தது முதுகுலையே. ஏன்னா புக் எடுத்து வச்சு படிக்காமல் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோனையே டிவியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். ஃபோனை கொடுக்கறது இல்லை நான். அதனால ஒன்று முதுகுலையே ஒன்று வச்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வந்து புக் எடுத்து படிக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்தது. ஸோ இன்றைக்கி ட்ராயிங், அதுக்கப்புறம் வந்து ஜிகேங்கிறதுனால அவன் வந்து ஜிகேலலாம் டாப்பு. அதனால அவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு விட்டாச்சு. அது பாட்டுக்கு ட்ராயிங் பண்ணிவிட்டு எதையோ ஒன்று கலக்கி வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தது. எவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம் கவலைகள் இருக்குதான். அந்த கஷ்டம் கவலையெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க பண்ணுற சின்ன சின்ன சேட்டையை பார்க்கும்போது அந்த கஷ்டம் கவலையெல்லாம் எப்படி தான் போகுதுன்னே தெரியல. அதே மாதிரி தான் எனக்குமே இன்றைக்கி என்னோடய கவலை, என்னோடய உடம்புல இருக்க நிறைய பிரச்சனையெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல. அது எவ்வளோ கவலை இருந்தாலும் நம்மளோட குழந்தைங்கள பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்குவோம். பிடிச்சிருக்கா? ஸோ இன்றைக்கி இடியாப்பம் வித் தேங்காய் பால் வந்து இப்போ தான் எடுத்தேன். ஸோ தேங்காய் பால் வீட்டில் எடுத்தது, இடியாப்பம் வந்து கடையில் வாங்கினது. பையனுக்கு ஃபீவர் அடித்து டேப்லெட்லாம் போட்டதுனால வாய் கொஞ்சம் புண்ணாக இருக்குது. அதனால் இடியாப்பம் வித் தேங்காய் பால் நல்லா ஊற வச்சு கொடுக்கலான்ட்டு. இந்தா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் எக்ஸாம் பேடு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க எக்ஸாம் பேட் தான் ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போனோமா. சார் வந்து இதை உடச்சிட்டாரு. அப்புறம் யார் உடச்சா? வேறு எக்ஸாம் பேடு எங்கே எடு. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்க, பொம்மையை வச்சு நோண்டி நோண்டி கீழே பஞ்செல்லாம் போட்டுட்டு குடு, அது குடு. இதை வாங்கி கொடுத்தேன் பென்டன். இதை வாங்கி அன்றைக்கி ஈவினிங்கே இதை எடுத்துகிட்டு போனான் ஸ்கூலுக்கு. அன்றைக்கே ஈவினிங்கே வந்து இல்லை இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாதான், டிரான்ஸ்பரண்ட் தான் எடுத்துகிட்டு போனோன்னு வந்து சொல்லிட்டான். அப்போ இது வேஸ்ட்டாக போச்சா? இப்போ அன்றைக்கி ஈவினிங்கே இதை வாங்கினது, இது மட்டும் எப்படி உடச்சி வச்சுருக்கான் பாருங்கள். இப்போது வந்து இன்னும் ஒரு 4 to 5 days தான் இருக்குது ஸ்கூலு. அதுக்கு புது எக்ஸாம் பேட் வாங்கி கொடுக்க சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்காரு. 7th யூஸ் பண்ணிக்கலான்னா இது வந்து வாங்கி ஒரு 2-3 months தான் இருக்கும். இதுவே உனக்கு பிடிக்கல, உடஞ்சிருச்சின்னு சொல்கிற நீ. இப்போது 4-5 daysக்கு புது எக்ஸாம் பேட் வாங்கி கொடுத்தா மறுபடியும் 7th போயிட்டு புதுசாக வாங்கி கொடுன்னு நீ கேட்ப. அதெல்லாம் முடியாது. இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம் பேடை வந்து நம்ம எப்படி 4-5 daysக்கு யூஸ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டலாமான்னு பார்த்தா முடியவே முடியாது. எப்படின்னா இங்கே வந்து ஸ்க்ரூ டைப் தானே இருக்குது, இதில் ஃபெவிக்விக் எப்படி ஒட்டும் அப்படின்னு பார்த்தேன். சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டிக் பண்ணியாச்சா, ஒட்டியிருக்கேன். அது ஸ்டிக்காக இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து இந்த கிளிப்பை இப்படி தூக்கும்போது கண்டிப்பாக இதுவுமே மேலே கூட வரும். அதுக்கும் இன்னொரு ட்ரிக்கு வச்சுருக்கேன். வெப்பன் எடுத்துன்னு வா போ. சரி, இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கிறேன். இது நார்மல் பூ கட்டுற நூல் தான். கம்பி இல்லை என்கிட்ட. இந்த கம்பி கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி கம்பி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வச்சு பண்ணியிருப்பேன். நாங்கள்லாம் எக்ஸாம் படிக்கும்போது வெறும் கிளிப்பும் என்னது அது கேலண்டரும் வச்சு கூட எக்ஸாம் எழுதியிருக்கோம். இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் 2 monthக்கு ஒன்றும் 3 monthக்கு ஒன்றும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நாளாக மடிச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து இந்தாப்பா பிடிப்பா, இப்படி தூக்கி காட்டு, தூக்கி காட்டு, கிட்டவா போயிட்டு தான் இருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மடித்து வச்சுருக்கேன் இல்லையா, இதோட எட்ஜை வந்து இந்த ஹோல்குள்ளே விட போகிறேன். வேறு வழி இல்லை, புதுசுலாம் வாங்கி தர முடியாது. விட்டாச்சா? எங்கள் அப்பா டேடி வாங்கி தர்றாரு. உங்கள் அப்பா வாங்கி தருவாரா? எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் எனக்கு அந்த மாதிரி வாங்கி தரலை. அதனால தான் வந்து நான் எக்ஸாம் நல்லா எழுதுனேன், அதனால கிஃப்ட்டு. ஒழுங்கா அப்படி எல்லாரும் தான் ஒழுங்காக எழுதிட்டுருக்காங்க. பிள்ளைங்க வந்து கேட்குறத நம்ம வாங்கி கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு அதோட கஷ்டமே புரியல. 4000 கொடுத்து ஸ்பெக்ஸும் வாங்கி கொடுத்தேன்.
அவனுக்கு வந்து சைட்டு வந்து ப்ராப்ளம் இருக்குன்ட்டு விஷனில். அதை வந்து அவன் நேற்றுக்கு என்ன பண்ணான்னா, போய் வெளியே விளையாடுறேன்னு, இது வந்து நான் பிரேக்கபிள், அதனால இதை போட்டு போட்டு கீழே போட்டு போட்டு விளையாடிருக்கான். கூட விளையாடுற பசங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகுது. 4500 எவ்வளோ அது சம்திங். அப்படி ஒரு ஸ்பெக்ஸை அவன் கீழே போட்டு போட்டு விளையாடிருக்கான். அது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது பணம் தானே, அப்படியெல்லாம் ஒரு எண்ணமே இல்லாமல் கீழே போட்டு போட்டு விளையாடிருக்கான். ஸோ நான் பிரேக்கபிள் ஃப்ளெக்சிபிள் ஓகே, அதனால நம்ம கீழே போட்டு விளையாடணுமா? ஸோ இப்போ வந்து நல்லா டைட் போட்டாச்சு. இப்போ நீ வந்து அங்கே எக்ஸாமில் வந்து இங்கே ஒரு கை வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி கிளிப் போட்டு பேப்பர் வச்சு எழுது. புரியுதா? 4-5 டேஸ்க்கு இதுதான் உனக்கு வந்து கேட்டதும் வந்து எல்லாமே கிடைக்கிறதுனால உனக்கு பணத்தோட அருமை தெரியல. ஸோ நாங்கள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோன்னா, உனக்கு அந்த கஷ்டத்தை காமிக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கேட்குற பொருளெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தா இதுதான் உடைக்கிறேன். ஸோ சூப்பராக வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. போதும், இது எமர்ஜென்சிக்கு ஒரு 4-5 டேஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் பேடை தான் இவர் வச்சு எழுத போகிறாரு. இந்த டிரான்ஸ்பரண்ட் எக்ஸாம் பேட் 2 வீக்ஸ் இல்லை 1 வீக் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வர வெனஸ்டே தான் எக்ஸாம் வந்து முடியுது. ஸோ அது வரைக்கும் இதுதான் வச்சு யூஸ் பண்ணணும். இதுதான் அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒட்டாது. இது இப்போவே வந்து நல்லா ட்ரை ஆகிடும், ஃபேன் காற்றுலேயே ட்ரை ஆகிடும். அவ்வளோதான், புதுசு கிடையாது. இன்றைக்கி வந்து ரைஸ் வச்சுட்டு என்ன குழம்பு வைக்கலான்னு பார்க்கும்போது தான் அரைக்கீரை இருந்தது தெரிஞ்சுது. சரி, கீரையில் தொக்கு பண்ணிடலான்ட்டு கட் பண்ணி நல்லா 1க்கு 2 வாட்டி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இது கீரை தொக்கு தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். எவ்வளோ கீரை எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் கம்மியாக தான் போட போகிறேன். ஆல்ரெடி எனக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து வயிறு புண்ணாக போச்சு. ஸோ அவ்வளோதான். இதை வந்து அரைச்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அரைச்சி முடிச்சாச்சு. ஸோ சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் போல் கடுகு, அது வெடித்து வரட்டும். ஸோ இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் போல் பெருங்காயப்பொடி போட்டு அரைக்கணும். நான் மறந்துட்டேன், இப்போ போட்டுட்டேன், பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடுறேன். அது போடுறதுக்குள்ளே போட்டாச்சு. அது போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது போடணும். கொஞ்சம் கை தூரமாக வச்சுட்டே போடலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இது வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுவோம். உப்பு வந்து போட்டு அரைக்கும் போதே போட்டிருக்கணும். உப்பு வந்து போட மறந்துட்டேன். ஸோ இப்போ போட்டுக்கிறேன். நம்ம எவ்வளோ கீரை மசாலா சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் இது. கொஞ்சம் கையில் தெரிக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கீரை போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து கீரை போட்டுக்கலாம். கீரையிலே ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கும் போதே தண்ணி அதில் இருக்கும். அதனால் வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, அதில் தண்ணி இருக்கும். ஸோ இப்படி போட்டோமா. ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கிண்டி கொடுத்துக்குவோம். அந்த மசாலாக்குள்ளேயே இந்த கீரை வேகணும். புளியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்மளுக்கு புளிப்பு இருக்குது. ஸோ அதனால் புளி ஊற்ற தேவையில்லை. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி வச்ச தண்ணியே கொஞ்சமாக ஊற்றிக்க போகிறேன். இப்போது இதுலேயே வந்து இது வெந்து வரணும். நல்லா சுருள வெந்து வரணும். அப்படியே வதங்கட்டும். இப்போ நல்லா வேகுது பாருங்கள். இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்ருவோம். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓரளவு கீரை வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கா. இப்போ அந்த தண்ணி இல்லாமல் நல்லா தொக்கு போல் வரணும். அதனால அந்த தண்ணி சுண்டட்டும். அதுலேயே வந்து கீரை நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும்.
வாசம் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இந்த கீரை தொக்கு பண்ணி பாருங்கள். அரைக்கீரைன்னு இல்லை, நீங்கள் எந்த கீரை, பாலக்கீரை, பருப்பு கீரை, எந்த கீரையில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருவோம். ஸோ இந்த கேப்பில் என் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வாயெல்லாம் புண்ணாயிருச்சு, பார்க்கலாமா? பாருங்கள் மக்களே, படிக்க சொன்னால் இவர் வந்து வண்டியை வச்சு விளையாடிட்டுருக்காரு. படிக்க மாட்டல்ல நீ? லோடு வண்டியை வச்சு ஏற்றிட்டு போகிறாரு இவர். இன்றைக்கி எக்ஸாம், ஆஃப்டர்நூன் இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. அவர் பாருங்க, அவர் வரைஞ்ச டிராயிங் வந்து இது என்னது, இது ரோடா? இதெல்லாம் சைடில் போல் மாதிரி வச்சு நடுவில் வண்டி வருது. இது அவர் உட்காந்து விளையாடிட்டுருக்காரு. படினா படிக்கலை இல்லை? என்ன ட்ரா பண்ண போகிற? டிராயிங்க்கு எதுவும் நீ எடுத்து வைக்கல. பார்க்கலாம். படிக்க சொன்னால் உட்காந்து விளையாடிட்டுருக்கான் பாருங்க. இந்த மாதிரி பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஸோ இப்படி தான் என்னோடய நாள் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து டைம் வந்து 12 ஆக போகுது. சமையல் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். என்னென்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதனால வந்து டெஸ்ட் கொடுத்துருந்தேன், போய் டெஸ்ட்டு போட்டு வாங்கணும். இவனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் டெஸ்ட்டு போட்டு வாங்கணும். போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு என்ன ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம். என்ன ரிசல்ட்டு? ஒன்றும் ரிசல்ட் இல்லை, இருக்கிறது தான். எவ்வளோ குறைஞ்சிருக்கா என்னன்னு பார்க்கலாம். LFT தான் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க போகலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தண்ணி வந்து சுருண்டு வந்துருச்சு. பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வாசமாக வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம். அதுலேயே வந்து நல்லா சுருண்டு வந்துடும். நான் வந்து இன்றைக்கி மிளகா பொடி வந்து கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு வலி இருக்கிறதுனால, அல்சர் இருக்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து வேணும் மிளகா பொடி போட்டுக்கணுன்னா தாராளமாக போட்டுக்கோங்க. சூப்பராக வரும் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தொக்கு. ஸோ சுட சுட சாதம் ரெடி ஆயாச்சு. சுட சுட சாதத்துக்கு கமகமன்னு கீரை தொக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கீரை தொக்கு. இதுக்கு என்ன சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான எக்கு ஃப்ரை தான். இன்றைக்கி வந்து முட்டை ஃப்ரை. ஸோ இன்றைக்கான லஞ்ச் கீரை தொக்கு வித் வந்து முட்டை ஃப்ரை. ஸோ இன்றைக்கான லஞ்ச் கீரை தொக்கு, ஒயிட் ரைஸ், எக்கு, முட்டை அவிச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கான லஞ்ச். இதை சாப்பிட போகிறேன். ரொம்ப பசிக்குது. ஸோ உங்களுக்கும் பசிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பசிச்சா போய் சாப்பிடுங்க. ரொட்டீன், அவரோட ரொட்டீன் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோஷன் போட்டுக்குவார் ஹிமாலயாவில். அதுக்கப்புறம் பாண்ட்ஸ், சன் மிராக்கிள் அவருமே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் போட்டுக்குவார். ஸோ இப்போ இது அதுக்கப்புறம் சீப் வச்சு கோம் பண்ணிக்குவார். ஸோ இப்போ வந்து லோஷன் தான் போட போகிறேன். இந்தா ஆல்மோஸ்ட் காலி. கம்மியாயிடு. கையில் ரப் பண்ணிட்டு போடு. விளையாடிட்டு இருக்க. ஒழுங்கா போட்டு முடிடா. அதுக்குள்ள நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டா. அப்படியே இருக்கு ஃபேஸ்ல. நல்லா ஃபேஸ் ஃபுல்லா ரப் பண்ணு. இங்கெல்லாம் இருக்கு. கைக்கு போடு. அப்படியே இங்கெல்லாம் போடு. போடு. அழகா இருக்கு. இப்பதான்
நானும் என் பையனும் ஜாலியாக நல்ல மூடில் இருந்தால் இப்படி தான் நாங்கள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்போம். இது கூட இன்னொரு பிசியும் சேர்த்துக்குவோம். அது வேறு யாரும் இல்லை, என்னோட புருஷர் தான். அப்படியே ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிளம்பியாச்சு லேப்க்கு போய் பிளட் டெஸ்ட் வாங்கலான்ட்டு. ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாமல் திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு வந்துருச்சுன்னு போய் பிளட் டெஸ்ட் கொடுக்க போனால் தான் தெரியுது இவ்வளோ ரேட் வந்து ஏறி இருக்கான்னு. அந்த அளவுக்கு ரேட் ஏறி இருந்தது. நல்லபடியாக ரிப்போர்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன்.